இட்ஸ் மண்டே மார்னிங் ஃபுட் வந்து ரொம்ப லைட்டான ஃபுட் தான். ஆனால் சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேரேஜுக்கு போயிருந்தோம். ஸோ மேரேஜ்னாலே நல்லா தெரியும், ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ருப்போம். அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பருப்பு சாதம் மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் வந்து சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை மட்டும் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி சிக்கன் ஃப்ரையை மேலே வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா நெய் போட்டு பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அந்த நெய்யோட ஃப்ளேவர். அண்ட் இதுக்கு வந்து சில்லி சிக்கன் தான் செய்கிறதா பிளான். ஆனால் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சிக்கன் ஃப்ரையோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிக்கன் ஃப்ரை அண்ட் பருப்பு சாதம். பாப்பாவுக்கு மட்டும் ஒரு எக் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து எப்பயுமே எக் கொடுப்போம். சிக்கன் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான். நானும் அவளை கம்பல் பண்ண மாட்டேன், இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு. ஸோ இன்னையோட லஞ்ச் இவ்வளோ தான். ஸோ நாளையோட லஞ்ச் vlog நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ்